பாருங்க சந்திரமுகனாக மாறி இருக்க ஹரியை பாருங்க எல்லாரும். ஏன்னா சாப்பிட டைம் ஆயிடுச்சாங்க. இங்கே பாருங்கள் மறுபடியும் வறுத்த பாருங்கள். இங்கே செய்ய விட்டால் தானங்க செய்ய முடியும். இங்கே பாருங்கள் அபி இப்போ தான் ரவா கிச்சடி செஞ்சுட்டு இருக்கா. இன்றைக்கி அவள் தான் சமையலுங்க. ஏன்னா அவளுக்கு யூனிஃபார்ம் தைச்சிட்ருக்கேன். அதனால் அபிக்குட்டி என்ன தைக்க சொல்லிட்டா சமையல் வேலையை அவள் பார்க்குறா. இவனை பாருங்கள் சாஸ் பாக்கெட்டு ஓடி திரியான். எப்போ அவனுக்கு கோவத்தை பாருங்கள். அம்மா இவனெல்லாம் வச்சு சமாளித்து நான் தச்சு வீட்டு வேலையை பார்த்து என்னால் முடியலைங்க. பாருங்கள் இதெல்லாம் தெரியுது. ஆனால் பொறுமையாக இருக்கணும்னு மட்டும் உனக்கு தெரியாது என்ன ஹரி? பொறுமையாக இருக்கணும்னு தெரியுமா வாழ்க்கையில்? அதுவும் சாப்பிட்றதுக்கு பொறுமையாக இருக்கணும்னு தெரியுதா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண தெரியுதா? சவுண்டை பார்த்தீங்களாங்க அங்கே அடிக்கிறத பாருங்கள். இப்படிலாம் பண்ணால் எப்படி செய்ய முடியும்? செய்ய விட மாட்டாங்க. கையை பிடிச்சி இழுப்பான். இங்கே பாருங்கள் அடிப்பான். இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பார்ப்பான். அப்படி செஞ்சால் நான் எங்கே எப்படி சமையல் பண்ண முடியும்? ஹரிஷ் இங்கே வா. அவளை அடிச்சுட்டே இருக்காங்க, செய்ய விட மாட்டாங்க. அதனால தச்சிட்டு இருந்தோம். அதை விட்டுட்டு இப்போ பார்க்குறேன். நீங்கள் வா தயவுசெஞ்சு அம்மா கிட்ட வா. நான் அங்கேயும் வரமாட்டாங்க. இங்கே கிச்சன்லேயே கதியாக இருப்பான்.